முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தாரு. 45 கட்சிகள் இன்னைக்கு அந்த நாமக்கல் கவிஞர் மாளிகையில் வந்து நடந்தது. தலைமைச் செயலகத்துக்கு வெளியில கே.என். நேரு, தங்கம் தென்னரசு 2 பேரும் தான் வந்து வரவேற்றாங்க. அந்த கையில இது மட்டும் தான் கிடையாது, முதடி வாங்க வாங்க வா வா வாங்க கை கொடுத்து லிப்ட்ல வந்து ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. பேரர்கான் வந்து வரிசையா டிக் பண்ணிட்டு தான் மேல வந்து எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அதிமுக சார்பில் கலந்துப்பாங்கன்னு சொன்னாங்க. அதிமுக சார்பில் ஜெயக்குமார் எல்லாம் கலந்துக்கிட்டாரு. அதே மாதிரி காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசன், திமுக கூட்டணி கட்சிகள் கேட்கவே எல்லாருமே ஆஜர்தாங்க. அதே மாதிரி எதிர்கட்சி வரிசையிலையும் பாமக, தேமுதிக எல்லாருமே வந்திருந்தாங்க. அமமுக குறிப்பா தாவேகா கூட வந்திருந்தாங்க. மிக முக்கியமான ஒரு 3 கட்சிகள் வரவே இல்லை. முதல்ல வந்து தமிழ் மாநில காங்கிரஸ். அவங்க வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நேஷனல் நியூஸ்ல இந்த செய்தியா இருக்கும். ஆமா, மிஸ் ஆயிடுச்சு. இன்னொன்னு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பாஜக. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி சார்பா யாரும் நாங்க வந்து ஆஜராக மாட்டோம், நாங்க தனித்தேதியில குரல் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாரு சீமான். இந்த 3 கட்சிகள் மட்டும் ஆஜராகல, மற்றபடி எல்லாருமே ஆஜராகிருந்தாங்க. தமாக வந்து பாஜக கூட்டணியில இருக்காங்க, ஆஜராகல. இவங்க ஏன் வரல? நாத்தாக்கால தனிச்ச குரல் கொடுக்குறாங்க. அவர்தான் சொல்றாருல, என்னை வந்து பழிவாங்க நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க திமுக, அதனால நான் தனிச்ச குரல் கொடுக்குறேன் இந்த விவகாரத்துலன்னு சொல்லிட்டு தனி ட்ராக் எடுக்கிறாரு. தனிச்சங்க குரல் கொடுப்பாருன்னு தெரியல. அவர் அந்த ராவணன் குடியில ஒரு கூட்டத்தை போட்டு எதிர்ப்பு தெரிவிப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்க போனவர் எல்லாருக்கும் வந்து நேரடியா வணக்கம்லாம் சொல்லிட்டு எல்லாருக்கும் வாங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வந்து அதுல போட்டிருந்தாங்க. அதுல தலைமைச் செயலாளர், முதலமைச்சர் அதெல்லாம் போட்டு விளக்குனாங்க. இப்ப தமிழ்நாட்டுல 2 முறைப்படி வந்து தொகுதி மறுவரை பண்ணாங்கன்னா 1 8 தொகுதிகள் நமக்கு குறையும். இப்போ கூடுச்சுன்னா கூட 22 கூடணும், ஆனா 10 தொகுதிகள் அளவுக்கு தான் வந்து கூடுங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தாரு. என்னன்னா, நம்ம மத்திய அரசாங்கம் சொன்ன எல்லா இதையும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். குடும்ப கட்டுப்பாடை நம்ம முறையா வந்து செயல்படுத்தியிருக்கோம். பெண் கல்வியில முன்னேற்றி தமிழ்நாடு வளர்ச்சியடைந்த மாநிலமா வந்து போயிட்டு இருக்க சூழல்ல நாட்டோட வளர்ச்சின்னு ஒரு பெரிய பங்காற்றுறது தமிழ்நாடு. இப்ப நம்மளுடைய குரல் வழியை நசுக்கிற மாதிரி, நம்மளோட குரலை வந்து முடக்கிற மாதிரி இவங்க டீலிமிட்டேஷன் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய உரிமைகள் எல்லாமே போயிடும், பிரதிநிதித்துவம் எல்லாமே போயிடும். அதனால 1971 எப்படி விகிதாச்சார அடிப்படையில நமக்கு வந்து இந்த 7.1 கொடுத்துருந்தாங்களோ அதே அடிப்படையில தான் அடுத்து மறுவரை பண்ணாலும் அதை பிக்ஸ் பண்ணணும். 7.2ங்கிறது குறையக்கூடாதுங்கிற மாதிரி ஸ்பீச் அமைஞ்சிருந்தது. எல்லா கட்சியும் அவனோட கோரிக்கை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதிமுக ஜெயக்குமார் என்ன பேசினார்னா, முழு ஆதரவு இந்த விவகாரத்துல அதிமுகன்னு சொல்லிட்டு இந்த 7.2 அந்த விகிதாச்சாரத்தை நீங்க தீர்மானத்துல நீங்க சேர்க்கணுங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாரு. ஆமா, அந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது இந்த விகிதாச்சார அடிப்படையில தான் பண்ணணும். 7% தான் நமக்கு இருக்கு இப்ப மொத்த தொகுதிகள்ல, அதே அளவுக்கு தான் பண்ணணும். அதை விட்டுட்டு மக்கள் தொகையில பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது பெரிய பேரிழப்பா முடியும் அப்படிங்கறத எல்லா கட்சியுமே வலியுறுத்தி இருந்தாங்க. ஆமா, அமமுக வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அப்படி எதுவுமே மத்திய அரசு சொல்லலையே, நீங்க ஏன் திடீர்னு பேசுறீங்கிறது மட்டும் அமமுக தரப்புல இருந்து மற்ற எல்லாருமே வந்து முழு மனதோட இந்த தீர்மானத்தை வந்து ஆதரிச்சிருக்காங்க. தீர்மானத்துல கூட்டு நடவடிக்கை குழு ஒன்று தென் மாநில எம்பிக்களை வச்சு அமைச்சு நம்ம வந்து குரல் கொடுப்போம்ங்கிறத முதல்வர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை வரவேற்றிருக்காங்க. வெளியே வந்து பேசின மாநிமா தலைவர் கமல்ஹாசன் வந்து 543 தொகுதிகளை 453ன்னு 2 தடவை சொல்லிட்டாரு. அந்த வீடியோ வேற வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆமா, கமலஹாசன் அந்த கூட்டத்துல வந்து பேசுறப்ப இந்தியாவை சில பேர் ஹிந்தியாவா மாத்தணும்லாம் முயற்சி பண்றாங்க, நடக்காதுன்னா சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் வந்து பேசுறப்ப முதல்வர் பல மாநிலங்களுக்கும் போய் எல்லா முதல்வரையும் ஒன்றிணைக்கிற விவகாரத்துலங்கிற ஒரு கோரிக்கை வேற வச்சிருந்தாங்க. ஒரு வழியா இப்படி வந்து முடிஞ்சிருக்கு. அனைத்து கட்சி கூட்டம் திமுக ஆசைப்பட்டது ஓரளவுக்கு நிறைவேறி இருக்கு. ஏன்னா அவங்க திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு அரசியல் ரீதியாக நீங்க பார்க்காதீங்க, தமிழோட உரிமையா நீங்க வந்து பாருங்க, நமக்கானது பிரதிநிதித்துவம் போயிருச்சுன்னா நம்மளோட குரல் வந்து அங்க எடுக்கவே எடுக்காது அப்படின்லாம் சொல்றாங்க. இதுல பாதிக்கப்படுறது என்னமோ தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள் தாங்க திரும்ப எல்லாருமே சொன்னாங்க. பாவம், அடுத்து இவங்க நம்மளே ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம்ல, முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு எதிர்கட்சி எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறது, அடுத்து பல மாநிலங்களை ஒன்றிணைக்கிற வேலையா திமுக செய்ய போகுதுன்னு அதே ட்ராக்ல தான் வந்து போறாங்க. அதுல இன்னொரு கட்சி வேற இன்னைக்கு போராட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க, எங்களை கூப்பிடலையேன்னு சொல்லிட்டு. அம்மா புரட்சி தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கா. எல்லா பேருமே இருக்கு அதுல. ஆமா, எல்லாமே இருக்கு. லெட்டர் பேட் கட்சி எல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க, எங்களையும் கூப்பிடலன்னு அங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக சிறப்பா நடத்தி முடிச்சிருக்காங்க. அடுத்து சட்டமன்றத்தை சிறப்பா நடத்தி முடிக்கணும். ஆனா எதிர்கட்சிகள் நிறைய கோரிக்கைகளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
குறிப்பா என்னன்னா மார்ச் 14ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை, பொருளாதார அறிக்கையெல்லாம் தாக்கல் செய்ய போறாங்க. அதுக்குள்ளாரே தமிழ்நாட்டோட கடன் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி 4 லட்சம் கோடி அதிகமாயிடுச்சு, அதுல எவ்வளவு கமிஷன் தெரியுமா அப்படின்லாம் கேள்விலாம் கேட்டு இருந்தாரு அண்ணாமலை. ஒரு பக்கம் நீங்க இப்ப எவ்வளவு கமிஷன் வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டோட நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசும் கேள்விலாம் எழுப்பிட்டு இருந்தாரு. இந்த சூழல்ல பாமக வந்து 22 வருஷமா அவங்க ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு நிழல் பட்ஜெட்னு சொல்லிட்டு. ஆமா, நிஜ பட்ஜெட் அடுத்த வருஷம் சொல்லுவாங்க. இப்பயும் அதான் சொல்றாங்க, 2026ல கோட்டையில கொடி ஏத்துறோம்னு இருக்காங்க. பார்ப்போம். நிஜ பட்ஜெட் போறதா சொல்றாங்க. அதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தரவு அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய கடன் இப்ப 9.55 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி. இந்த வருஷமும் வருவாய் பற்றாக்குறையில தான் இருக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம். 50,000 கோடி இருக்கு வருவாய் பற்றாக்குறை. ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் பாக்குறப்ப தமிழ்நாட்டுல 7,75,00,000 பேர் வச்சுக்கிட்டா 1,94,694 ரூபாய் இருக்கு. இதே ஒரு குடும்பத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்து மேலையும் ஒரு 7,5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்றாங்க. அப்ப தமிழ்நாட்டுல யாருமே கடன் இல்லாத முடியல கிடையாது. ஆமா, அப்படி போய்கிட்டு இருக்கு. இது இந்தியாவுக்கு போனோம்னா 181 லட்சம் கோடினா உலகத்திலே அதிக கடன் வச்சிருக்கிற ஒரு நபரா வந்து பிரதமர் மோடி இருப்பாரு. ஏன்னா 140 கோடி மக்களும் அவரோட குடும்பமா இருக்கிறதுனால. அவர்தான் நம்மளோட குடும்ப தலைவர் அவரே சொல்லிப்பாரு அவரு. ஆமா, அதையும் பிரிச்சு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 181 லட்சம் கோடி, இங்க வந்து ஒரு 10 லட்சம் கோடி, எல்லாம் பிரிச்சு போட்டா ஒவ்வொருத்தர் தலையிலையும் ஒரு 5 லட்சம் கோடி, சரி 5 லட்சமாவது கடன் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும். அது 140 கோடிக்கு பிரிச்சாங்கன்னா தான் தெரியும் எவ்வளவு இருக்குன்ட்டு. தலை சுத்துதுப்பா. ஆமா, இப்ப என்னன்னா இந்த பட்ஜெட் அறிவிக்க போறாங்க. அதுல நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருக்கு. இப்ப கூட ஜாக்டோ ஜியோ அரசாங்க ஊழியர்கள் 1.5 லட்சம் பேர் போராட்டம் பண்ணாங்க. அன்னைக்குதான் அனைத்து கட்சி கூட்டம்னு ஒண்ணு அறிவிச்சு அந்த நியூஸே வந்து தள்ளி விட்டாங்க பண்ணி. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு போராட்டங்கிறாங்க. ஏன்னா அரசாங்க ஊழியர்களே அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறது எவ்வளவு பெரிய விஷயம் அது. இப்ப என்னன்னா அந்த மாற்றுத்திறனாளிகளும் தன்னோட கோரிக்கையில முன்வைக்கிறாங்க. ஏன்னா திமுக அரசு போட போற கடைசி பட்ஜெட் இதுதான், எங்களுக்கு இதுலயாவது நன்மை நீங்க வந்து பண்ணுவீங்க நாங்க எதிர்பார்க்கிறோங்கிறாங்க. காரணம் என்னன்னா மாற்றுத்திறனாளித்துறை அமைச்சர் ஸ்டாலின் தான், ஆனா அவரை பார்க்கவே முடியலங்கிறாங்க மாற்றுத்திறனாளிகள். ஆமா, அதுவும் வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் எங்களை நிரந்தரமாக்கணும்னு போராடிட்டு இருக்காங்க. மொத்தம் 16,549 பேரை 2012 அதிமுக கவர்மெண்ட் வந்து பகுதி நேர ஆசிரியர்களா நியமிச்சாங்க. இதுல 280 பேர் வந்து மாற்றுத்திறனாளி கலைப்பாட பிரிவு ஆசிரியர்கள், ஓவியம், தையல், இசைன்னு அவங்க வந்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னமும் பகுதி நேர ஆசிரியர்களாவே இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த 280 பேர்ல 80 பேர் வந்து வெளிச்சவால் மாற்றுத்திறனாளிகளும் இருக்காங்க. இவங்களோட கோரிக்கை என்னவா இருக்குன்னா, பணி நிரந்தரம் வேணும் அப்படிங்கிறது. அதுவும் வந்து 2008 கலைஞர் வந்து முதலமைச்சரா இருந்தப்போ எங்களுக்கு வந்து ஒரு அரசாணையே போட்டாரு, மாற்றுத்திறனாளிகள் வந்து 2 ஆண்டுகளுக்கு மேல இருக்க எல்லாரையுமே பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னுலாம் அரசாணையில சொல்லியிருந்தாரு. ஏதாவது சிக்கல் இருந்தா அதை துறை தலைவர்கள் வந்து சரி பண்ணணும்னு அந்த அரசாணையிலே சொல்லியிருக்காரு. ஆனா இது எதையுமே வந்து இப்போ வந்து திமுக அரசு பண்ணல. இது வந்து ஸ்டார்டிங்ல வந்து முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்லயே இப்போ துணை முதலமைச்சரா இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் வந்து அப்பவே பேசினாரு, இந்த மாதிரி 10 ஆண்டுகளா அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா அதிமுக அதை கடப்புல போட்டாங்க, நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது முதல்வருமே வந்து படிப்படியா நாங்க வந்து பண்ணிடுவோம், நம்ம அரசு வந்து பண்ணும் அப்படின்லாம் உறுதி கொடுத்தாரு. ஆனா எங்களால் அவரை பார்க்கவே முடியல, நாங்கள் 6 முறை ட்ரை பண்ணியும் அவரை நேரடியாக கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து பகுதி நேர கலைப்பாட மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கத்தோட தலைவர் ஆனந்த்குமார் அவர் வந்து இது தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்காரு அரசாங்கத்தோட. ஏன்னா வந்து மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தையை கொண்டு வந்தது கலைஞர், அவர் தான் எங்களுக்காக நிறைய பண்ணாரு. இப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து அதை கண்டுக்காம இருக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 250 பேரு இதுக்கு எவ்வளவு பெரிய பட்ஜெட்ல ஒன்றும் ஆயிடாது. இப்போ அவங்களுடைய மாச சம்பளம்னு பாக்குறப்ப 10,000 to 20,000 தான். இந்த காலகட்டத்தில் இவ்வளவு சம்பளத்தை வாங்கி அவங்களோட குடும்பத்தை அவங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்துக்க முடியுமானது ஒரு பெரிய ஒரு கேள்விதான். இந்த பட்ஜெட்லயாவது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு, இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும் இந்த அரசாங்கம். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்துல நாங்க வீரத்தை காட்டுறோம்னு சொல்லி சேரெல்லாம் பறக்க விட்டுருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஈரோடுல அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தை செங்கோட்டையன் வந்து நடத்தியிருக்காரு. அங்க வந்து நிறைய அந்த பகுதி ஈரோடு மாவட்ட நிர்வாகிகள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதுக்கிடையில பிரவீன் ஒருத்தர் எந்திரிச்சு செங்கோட்டையன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்க ஒழுங்கா முறையா அந்த செயல் வீரர்கள் கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கல, எங்களுக்குலாம் தெரியவே தெரியாது நடந்ததே அப்படின்னா, வாப்பா மேடைக்கு வா பேசுவோம்னு சொல்லி அவரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் நிறைய கேள்விகளா கேட்க கீழே இருந்த செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் பயங்கரமா கோபமாயி அவரை வந்து தாக்குறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. சேரெல்லாம் வந்து பறந்துச்சு. அதுக்கப்புறம்
இப்போ செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து முன்னாள் எம்எல்ஏ ராஜாவோட ஆள் தான், அவர் உறுப்பினரே கிடையாது, அதிமுக உறுப்பினரே கிடையாது. இந்த மாதிரி துரோகிகள்லாம் வெளியே அனுப்பிடணும் கட்சியை விட்டு. அதான் அவரை தவிர மற்ற எல்லா ஈரோடு நிர்வாகிகளும் நாங்க ஒற்றுமையா இருக்கோம் அதிமுக அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. பட் கள ஆய்வு கூட்டத்திலயும் சேர் பறந்துச்சு, செயல் வீரர்கள் கூட்டத்திலயும் பறந்துச்சு. பொதுக்கூட்டத்துல சேர் பறக்காம அதே இடத்துலதான் இருக்குது. வெறும் சேர் தான் இருந்துச்சு. இன்னொரு பொதுக்கூட்டத்துல நம்ம வந்து பாட்டில் பறந்ததெல்லாம் பார்த்தோம்ல, அவங்க அதிமுக எங்கேயாவது கூண்டாலே ஏதோ ஒண்ணு பறந்துகிட்டே இருக்கு. கட்சி பறக்குமா பறக்காதாங்கிறத பொறுத்து இருந்துதான் பாக்கணும். ரெட்டையில வேற பறந்து மேல போயிடுமோ, டெல்லியில இருந்து பறிச்சிருவாங்களோன்னு ஒரு பயத்துல இருக்காங்க. இன்னொன்னு என்ன, செங்கோட்டையன் சுத்தி தொடர்ந்து சர்ச்சைகளா வந்துகிட்டே இருக்கு பாத்தியா. ஒரு காலத்துல 8ஆம் கிளாஸ் மந்திரியா இருந்தாரு, 8ஆவதுக்கு பரிச்சை வைக்கிறேன் இருந்தாரு, கடைசியில இப்ப அவருக்கே தினம் பரிச்சையா தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா, அதிமுக தேமுதிகவுக்கு நாங்க எப்ப ராஜ்யசபா சீட் தரோம்னு நாங்க சொன்னோமா, நீங்க அப்படிலாம் கீழே கூடாதுங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு. உடனே பிரேமலதா அவங்க தேதியோட வந்து சொல்றாங்க, தேமுதிக காரங்க மார்ச் 21, 2024 அப்ப அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி உடன்பாடு ஏற்படுறப்ப ராஜ்யசபா சீட் உறுதியாயிருச்சு, அது தேர்தல் வரப்ப யார் வேட்பாளர் நாங்க அறிவிப்போம்னு சொல்லிட்டு பிரேமலதா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பவே அந்த மாதிரி நாங்க எதுவும் சொல்லலன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கலாம். அப்புறம் விட்டுட்டாங்க. இப்ப வந்து குடிநாள் நடந்துச்சு, தேமுதிக குடிநாள் பிப்ரவரி 12ஆம் தேதி நடந்தது. அப்ப நிருபர்கள் வந்து கேள்வி கேட்டாலும் அப்பயும் பிரேமலதா தான் சொன்னாங்க, அந்த மாநிலங்களவை தேர்தல் எப்ப வந்து நடக்க போகுதோ அப்ப நாங்க வேட்பாளர் அறிவிப்போம், ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதானே அப்படின்னு சொன்னாங்க. அதை எடப்பாடி பழனிசாமி நாங்க சொன்னோமா, அவங்களே சொல்லிட்டா நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்லாம் கேட்டிருந்தாங்கல்ல. அதுக்கு வந்து தேமுதிகல இருந்து ஒரு பதிவு போடப்பட்டிருந்தது எக்ஸ் தளத்துல. என்னன்னு, சத்தியம் வெல்லும், நாளை நமதே, DMDK for TN. DMDK for TN. நாளை நம்ம தனிச்சு நின்று ஜெயிச்சு ஆட்சி அமைப்போங்கிற ரேஞ்சுக்கு போட்டிருக்காங்க. ஆனா என்ன டெலீட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம். ஏன் நாளை நமது இல்லையா, நாளை நமது இல்லாம போயிடுமோன்னு பயந்து டெலீட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. சரி, ஆனா அது ஒரு பஞ்சாயத்து. ஆனா என்னன்னா, 2019 நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல நம்ம GK வாசனுக்கு கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டது. அப்ப வாய் வழியா தான் சொல்லப்பட்டிருந்தது, உங்களுக்கு நாங்க ராஜ்யசபா சீட்டு தரோம்ட்டு. அதே மாதிரி சொன்ன மாதிரி கொடுத்துட்டாங்க 2020 ஒரு ராஜ்யசபா சீட்டை. ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது, பெரிய வாக்கு வங்கியும் கேட்டா கிடையவே கிடையாது. ஆனா என்னன்னா, GK வாசன் அந்த ஒரு பேருக்காகவே வெயிட் இருக்கும்ல, அதுதாண்டி எதுக்காக கொடுத்தாங்க எல்லாருக்குமே தெரியும். மோடியோட குட் புக்ல இருக்க ஒருத்தர், ஆமா, அவரோட லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுருக்காருல, அதனால அவர் கொடுத்தா நமக்கு நன்மை கிடைக்கும் தான் கொடுத்தாங்க. ஆனா அவரு கழட்டிட்டு போயிட்டாப்ல 2024. ஆமா, போயிட்டாரு. இருந்தாலும் இன்னமும் தேசிய அளவுல ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியா தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து தாவேகா, தமிழக வெற்றி கழகம், அவங்க வந்து இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. இந்த தொகுதி மறுவரையறை பத்தி அவர் வாயே திறக்கல அப்படிங்கிறது விமர்சனம் வந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு 4 பக்க அறிக்கை வந்து வெளியாயிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்வி, சுகாதாரம், குடும்ப கட்டுப்பாடு, இது எல்லாத்துலயும் வந்து தமிழ்நாடு சிறப்பா செயல்பட்டாங்க, தமிழ்நாடு உட்பட்ட தென் மாநிலங்கள். ஆனா நீங்க வந்து இப்ப அதுக்கான தண்டனையா அதை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னதை சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஏற்கனவே அங்க 543 பேர் இருக்காங்க மக்களவையில, அவங்களுக்கே கேள்வி நேரத்துல பேசுறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்கும் போது இன்னும் நிறைய பேர் அங்க சேர்த்துக்கிட்டு அவங்க எல்லாம் அலங்கார பொம்மைகளா வச்சிருக்க போறீங்களா, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் என்ன பலன் இருக்க போகுது அதனால வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, நாங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளோடையும் சேர்ந்து இதுக்கு எதிராக குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அது என்னன்னா, அனைத்து கட்சி கூட்டம் 45 கட்சிகள் ஒன்று சேர்றாங்க. இவரோட ஒரு அறிக்கையில பரபரப்புன்னு பார்த்தாங்க, TVK for TNங்கிற ஹேஷ்டாக வச்சு. ஆனா என்னன்னா, அனைத்து கட்சி கூட்டம் எல்லா தலைவரும் ஒன்று சேர்ப்பாங்க, தானே ஃபோக்கஸ் இருக்கும். ஆமா, ஓகே. இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ எலெக்ஷன்ல போட்டிட்டோம். நயன்தாராவோட நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்களே, நயன்தாரா சூப்பர் ஸ்டார் யாரும் கூப்பிட வேணாம்னு சொல்லிடுறாங்க போல இருக்கு, அறிக்கை கொடுத்துறாங்க போல இருக்கு. லேடி சூப்பர் ஸ்டார் எனக்கு சொல்ல வேணாம், இதுவரை யாரு கூப்பிட்டான்னு தெரியல. ஆனா வந்து அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் கூப்பிட ஹஸ்பண்ட் கூப்பிடுவாங்க, சோசியல் மீடியா கிட்ட. அவருக்கு வீட்லயே சொல்லியிருக்கலாமே, அறிக்கையெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனா இனிமே என்னை நயன்தாரானே கூப்பிடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, நயன்தாரா. இன்னொருக்கும் என்னன்னா, ஒரு சுகமான செய்தி தான். பின்னணி பாடகி கல்பனா பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்திருக்கலாம். இப்போ ஒரு AR ரஹ்மான் கான்செர்ட்ல அவங்க பாடின ஒரு பாட்டு வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. அப்படியே மூச்சு விடாம பாடுவாங்க. இப்போ என்னன்னா, ஹைதராபாத்ல அவங்களுடைய வீட்டுல வந்து தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டு தான் வந்து தெரிய வந்திருக்கு காவல்துறை. அங்க செக்யூரிட்டி வந்து 2 நாளா கதவே திறக்கலன்னு சொன்னோடனே காவல்துறையில் வந்து புகார் கூட காவல்துறை கதையை உடைச்சிட்டு உள்ள போக அவங்க மயக்க நிலையில இருந்திருக்காங்க. உடனடியாக மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு இப்போ ஆபத்தான கட்டத்தை மீன் வந்திருக்கதா சொல்றாங்க. எதுக்காக என்னங்கிறத காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இந்த கூட தற்கொலை எதுக்குமே தீர்வாகாது. அந்த பாடகிக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க உலகம் முழுக்க, எல்லாரும் அவங்களுக்கு பிரார்த்தனைலாம் கூட வந்து பண்ணாங்க. நான் சீக்கிரம் மீண்டு வரணும். அவங்க முன்னாள் செவி தலைவர் மாதவி பூரி புஜ்
இவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு மும்பை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தாங்க. இவங்க உள்ளிட்ட 6 பேர் மேல. இப்ப அதுக்கு மும்பை உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த முறைகேடு நடந்தது 94லயா. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னே தெரியாது. இப்ப திடீர்னு வழக்க போட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும்னா அது எப்படின்னு சொல்லிட்டு 4 வாரத்துக்கு தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் நமக்கு ரிலீஃப் அப்படின்னு மாதவி நினைப்பாங்க. பட் நிறைய குற்றச்சாட்டும் இருக்கு அவங்க மேல. அதெல்லாம் எப்போ விசாரிப்பாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் வந்து மகா கும்பமேளா முடிஞ்சது. 62 கோடி பேர் இதுல கலந்துக்கிட்டாங்க. 66 கோடி பேர் அப்படின்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையேன்னு எதிர்கட்சிகள் கேட்டாங்க. அதே நேரத்துல லோக்கல் பீப்புளுக்கு அதனால எந்த பலனுமே கிடைக்கல அப்படின்னும் ஒரு குற்றச்சாட்டை சமாஜ்வாடி வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கு யூபி முதல்வர் ஆதித்யநாத் வந்து சட்டமன்றத்துல பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு படகுக்காரர், அதாவது ஒரே ஒரு படகுக்காரர் வந்து 130 படகுகள் வச்சிருந்தாராம் இந்த மகா கும்பமேளா அந்த நதியில போறதுக்கு. அதுல கிட்டத்தட்ட 30 கோடி அவருக்கு வருமானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு ஆளுக்கு தான் கிடைச்சு. அங்கேயும் ஒரு மோனோபோலி தான். இந்தியா எடுத்துக்கிட்டாலும் மோனோபோலி 1 அல்லது 2 தான். ஒரு படகுல கூட ஊப்பியில மோனோபோலி தான் நடந்துகிட்டு இருக்கு. நண்பரா இருப்பாரோ. ஆனா அதுல என்னன்னா, படகு வைக்கிறாங்க ஊப்பியில எல்லாம் இன்னும் கூட டிஜிட்டல் இந்தியாங்கிறது ஃபேமஸ் ஆகுறாங்க. ஃபுல்லா கேஷா தான் வாங்கியிருப்பாரு. ஜியோட வாரணாசி தொகுதியிலேயே உங்களுக்கு யூபிஐ ஸ்கேனர்லாம் இல்லையா? இப்ப ஜிஎஸ்டி எட்டிருக்க மாட்டாங்களே. 130 கோடி 30 கோடி வருமானம்னா அப்பா தலை சுத்து ஜிஎஸ்டினா. இப்ப சென்னையிலே நிறைய பேர் வடநாட்டுக்காரங்க கிடையாது வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்கேனரே கிடையாது. யூபிஐ ஸ்கேனரே கிடையாது அங்க. கேட்டா ஜிஎஸ்டி பாய் அப்படிங்கிறாங்க. அவங்க ரொம்ப உஷாராயிட்டாங்க அவங்க. ஏன்னா பானிபுரி வித்தவருக்கு ஜிஎஸ்டி ஏன் கட்டலன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருந்தாங்களே. அதனால ஒன்லி கேஷ் அப்படின்றாங்க. ஆமா, கேஷ் கொடுத்து வாங்கி சாப்பிடலாம், சாப்பிடுவோம், இல்லாட்டி வேணாங்கிறாங்க அவங்க. உஷாரா இருக்காங்களாம். இன்னொரு பக்கம் அந்த பேசிட்டு இருந்தீங்க கும்பமேளாவை பத்தி. கும்பமேளாவில மொத்தம் ஊப்பியில 25 மாவட்டங்கள் இருக்கு. நிறைய மக்களால வர முடியலையா. அங்க வந்து கும்பமேளால கலந்துக்க முடியல, தீர்த்தத்தை வாங்கிக்க முடியலையா. அதனால என்ன பண்ணிருக்காராம் யோகி ஆதித்யநாத், தீயணைப்பு வண்டி இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு 31,000 லிட்டர் ஃபில் பண்ணி 25 மாவட்டங்களுக்கு அனுப்பி விட்டுருக்காராம். அதுக்காக நிறைய டன்னா இதெல்லாம் வாங்கிருக்காங்க. போய் அதை வந்து அங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு வருவாங்களா தீயணைப்பு துறை. டக்குன்னு ஒரு இடத்துல ஃபயர் ஆயிடுச்சுன்னா, இந்த வண்டி எல்லாம் போயிடுச்சுன்னா எப்படி அதை அனுப்பாங்க? கும்பமேளா தண்ணி எடுத்து தீர்த்தத்தோட அடிச்சுக்கலாம், அடிச்சுக்க வேண்டியதா. ஐயோ, ஏற்கனவே அந்த தண்ணியில வந்து இதெல்லாம் இருக்குன்னு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேற சொல்லியிருந்தாங்க. மாசு கட்டுப்பாடையும் சொல்றாங்க. யோகி என்ன சொல்றாரு, குடிக்கலான்றாரு, பைப்ல கனெக்ஷன்ல சேர்த்து விட்டுற போறாரு. ஆனா வந்து இதெல்லாம் பண்றாரு. அங்க யூபில நிறைய மக்கள் பசியிலையும் ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்ப உணவெல்லாம் இந்த மாதிரி அனுப்ப போறாங்க அப்படிங்கிறது தெரியல. நேற்று சொன்னாங்க ஊபி சட்டமன்றத்துக்கு முன்னாடி ஒருத்தர் துப்பி இருந்தாருன்ட்டு. இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்களா யாருன்னு சிசிடிவி கேமரா எல்லாம் வச்சு. இப்ப சபாநாயகர் என்ன சொல்ற, யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், நீங்களே வந்து சொல்லிட்டீங்கன்னா நாங்க மன்னிச்சு விட்டுறோம். சட்டமன்றத்துல ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவோம், யாருன்னு வந்துருங்க என் சீட்டு பக்கத்துல, இல்லாட்டி நடவடிக்கை நிகழ்ப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பார்ப்போம். இல்ல யாருன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு வேலை. ஏன்னா சமாஜ்வாடி ஆளுன்னா அந்த வீடியோவை கூட ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. எனக்கு நம்ம ஆளுங்கட்சி ஆளா, எனக்கு ஒருத்தர் மேலதான் சந்தேகமா இருக்கு. சரி சரி, தலையதானே பார்த்துட்டேன். அதிகமா எப்படி சிரிக்கிற? இல்ல இந்த தீர்த்தம் எல்லாம் தலையில அப்படி போட்டு இந்த மாதிரி ஏதோ பண்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஊப்பியில தானே வந்து மாடெல்லாம் வந்து வெட்டக்கூடாது, வந்து கோமாதா குண்டர்கள் நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்களா. இப்ப இந்த செய்தி எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று ஒரு கூட்டத்துல வந்து பேசுறப்ப, மாட்டுடைய சாணத்தை மட்டும் நம்ம வந்து போக்கஸ் பண்ணக்கூடாது, மாட்டுடைய தோல், மாட்டுடைய எலும்பு, இது எல்லாத்தையும் நம்ம போக்கஸ் பண்ணணும். இந்த முறைப்படுத்தப்படாத வணிகர்கிட்ட போறதுனால விவசாய சங்கத்தினருக்கு லாபம் கிடைக்க மாட்டேங்குது, விவசாயிக்கு லாபம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால அந்த மாட்டு தோல், இந்த எலும்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம அந்த காலனி தயாரிக்கிறாங்கல்ல அவங்க கிட்ட எல்லாம் கொடுத்தோம்னா விவசாயிகள் நல்லா லாபம் வரும் அப்படின்றாங்க. ஆக்சுவலி மாட்டோடைய தோல் வேணும், மாட்டோடைய எலும்பு வேணும்னா என்ன முதல்ல பண்ணணும், மாட்டை. ஆமா, அது வந்து இவங்கதான் வந்து பேசிட்டு இருப்பாங்க, பசுக்களை வந்து இது பண்றாங்க அது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கன் எடுத்துட்டு போனா கூட இஸ்லாமியர்களை அடிச்சு கொலை பண்ற சம்பவம்லாம் பார்த்தோம். இப்போ வந்து லெதர் இண்டஸ்ட்ரிக்காக கூட்டுறவுத்துறை அமைச்சரா அமித்ஷா வந்து இதை பேசியிருக்காரு. இதெல்லாம் தெரியாது நினைக்கிறேன் ஊப்பிக்காரங்களுக்கு. சரி, இந்த விவசாயத்தை பத்தி எல்லாம் பேசுறப்ப நம்ம பசுமை விகடன் தொடர்ந்து பல வருஷமா விவசாயிகள் ஊக்குவிக்கிறதுக்காக விவசாயிகள் யாரெல்லாம் பெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கோம். இப்ப என்னன்னா, அந்த மரபு பயிர் சாகுபடி, கால்நடை வளர்ப்பு, மூலிகை வளர்ப்பு, இது எல்லாத்தையும் உள்ளடக்கி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பேச போறாங்க திருச்சியில. திருச்சி மத்திய பேருந்துக்கு ஆப்போசிட்ல இருக்கு, பக்கத்துல இருக்கு கலையரங்கம். மார்ச் 7, 8, 9 வந்து நடக்க போகுது. விவசாயிகள் மட்டும் இல்லாம எல்லாரும் வந்து கலந்துக்குவாங்க. இதை வந்து சத்தியம் அக்ரோ கிளினிக்கும் பசுமை விடனும் சேர்ந்து வந்து நடத்துறாங்க. ஓகே, வேணுங்கிறவங்க கலந்துக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம கால்நடைகளை பத்தி எல்லாம் பேசியிருந்தோம். அதாவது அமித்ஷா பேசிட்டு இருந்தாரு.
இன்னொரு பக்கம் வனவிலங்குகள் மேல ஒரு ரொம்ப அபரிமிதமான ஒரு அன்போட பிரதமர் மோடி புலிக்குட்டிக்கெல்லாம் பால் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இதுதான் த்ரில்லிங்கான இடங்கிற மாதிரி புலிக்குட்டியை மடியில தூக்கி வச்சு பால் பாட்டில்ல பால் கொடுத்துட்டு இருந்தாரு. குரங்க கட்டி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து மீன்களுக்கு இறை போட்டாரு, இன்னொரு பக்கம் ஒட்டகத்துக்கு ஊட்டி விட்டாரு. இதெல்லாம் போட்டோ ஷூட் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணிருக்காங்க. அது மொத்தம் 3500 ஏக்கராம் பாது. கிட்டத்தட்ட நம்ம மண்டலூரோட ஒரு 10 மடங்கு 20 மடங்கு பெருசுன்னு வச்சுக்கலாங்க. அது ஒரு நாளைக்கே ஒரு நாள் ஃபுல்லா இருக்கும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு. இருந்திருக்காரு. அதுல ரொம்ப எனக்கு பிடிச்ச போட்டோ என்ன தெரியுமா? சிங்கத்தோட கை இருக்கு, இவரோட கை வச்சிருக்கு, கரெக்டா போட்டோ எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சிங்கத்தோட மூஞ்சில ஒரு மூஞ்சி ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி கண்ணாடியில தெரியற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து பாருங்க சிங்கங்கள் அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க பாஜக காரங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு சிங்கம் தானே சொல்ல முடியும். நான் சொன்ன அந்த கண்ணாடிக்குள்ள இருந்த சிங்கம், கண்ணாடிக்குள்ள இருந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு பாத்தீங்களா? அந்த கண்ணாடியை போட்டு மோடி உட்கார்ந்து இருக்காரு, ஜியை கூட பார்க்காம கண்ணாடியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அடிக்கலையா? தடவி கொடுத்துச்சா? அது ஆசீர்வாதம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சிங்கம் ஆசீர்வாதம் பண்ணா ஐயோ கடவுள் மட்டும் ஆசீர்வாதம் பண்ணு நினைக்கிறேன். அது சிங்கம் வந்து ஏதோ கூப்பிட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் போட்டோ ஷூட்ல வந்து இதாகிட்டு இருந்தாரு, அதனால வந்து பண்ண முடியல, பார்க்க முடியல. எல்லா இதையும் பார்த்துட்டு மிருகங்கள்லாம் பார்த்துட்டு அன்பு காட்டுங்க எல்லா மிருகங்கள்கிட்டையும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. நீங்க அதுக்கு முன்னாடி மணிப்பூர் மக்கள்கிட்ட கொஞ்சம் அன்பும் அக்கறையும் காட்டுங்க, வீடு இல்லாம நிறைய பேர் முகாம்ல இருக்காங்கன்னு காங்கிரஸ்ல இருந்து சொன்னாங்க. இதெல்லாம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா வந்தாரா அப்படிங்கிற ஒரு வனவிலங்குகள் மறுவாழ்வு மையத்தை ஆனந்த் அம்பானி, முகேஷ் அம்பானியோட பையன் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அதை திறந்து வச்ச மோடி தான் இந்த போட்டோ ஷூட்டையும் நடத்தியிருக்காரு. அங்கதான் இதெல்லாம் இருந்திருக்கு. மறுவாழ்வு மையம், அங்க நிறைய பாதிக்கப்பட்ட வனவிலங்குகளை கொண்டு வந்து மறுவாழ்வு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான். ஓகே, அதுல என்னன்னா ஒரு உரங்குட்டான்னு நினைக்கிறேன். அது ஐசியூல படுத்திருக்கு. அதுக்கு வந்து ஜி வெளியே இருந்து பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு அவரு. மத்த மிருகங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட குரங்குகளுக்கு எல்லாம் கூட வந்து ஆறுதல் சொல்றாரு அவரு. பாதிக்கப்பட்ட நிறைய மனுஷ குரங்கெல்லாம் கூட இருக்கும், கொஞ்சம் பார்க்கலாம் பிரதமர் மோடி. கவிஞர் நந்தலாலா தமிழ் இலக்கிய உலகத்துல ஒரு முக்கியமான ஒரு கவிஞர், ஒரு படைப்பாளி. தாமுஏகாசாவோட மாநில துணைத் தலைவராலாம் இருந்திருக்கிறாரு. நிறைய இலக்கிய படைப்புகள் அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. 70 வயசுல வந்து அவர் காலமாயிருக்காரு. தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் உட்பட பல ஆளுமைகளும் அவருக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நம்மளும் இரங்கலை பதிவு பண்ணிக்கலாம். இதுக்கு பேரு தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி. ஆனா கம்ப்யூட்டருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு இது வரைக்கும் தெரியல. கடவுள்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் சயின்ஸ் தான். சயின்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்த? 100க்கு 37. என்ன விஷயம்? தூக்கம் வராமல் இருக்க டீ குடிக்க ஆரம்பிச்ச மேடம். இப்ப டீ குடிக்கலன்னா தூக்கமே வரமாட்டேங்குது மேடம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டினாங்க, எல்லாரும் ஆஜராயிருக்காங்க. ஒரு பெரிய நமக்கு ஒரு சவால் காத்திருக்கிறது, எல்லாம் நம்ம சேர்ந்து சமாளிக்கணுங்கிற மாதிரி பேசி முடிச்சிருவாங்க அந்த கூட்டத்துல. ஒரு ஒருமித்த கருத்து தான் வந்து நிலவி இருக்கு, எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லா தரப்புல இருந்தோம். அதனால ஸ்டாலின் வந்து சவாலே சமாளின்னு கிளம்பி இறங்கியிருக்காருல, அதே விருதா கொடுத்துடலாம். சவாலே சமாளிங்கிற விருதை கொடுத்துட்டு நம்ம வந்து விடைபெறலாம். நன்றி. மார்ச் 1ஆம் தேதி பிறந்த நாள் காணும் தமிழகத்தின் எளிய மக்களின் பாதுகாவலர், தன்னிகர் இல்லா முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் K.N. நேரு.